حي على الفلاح بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனலாரை பின்தொடர்ந்து வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தாபியீங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனை ஃபர்து ஐனான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்துடன் ஒன்று குழுமியிருக்கும் சகோதரர்களே, நல்லடியார்களே, உள்ளும் புறமும் ஒன்றாய் அல்லாஹ்வை அஞ்சி அவனும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி வழிகாட்டினார்களோ, கட்டளையிட்டார்களோ அத்தகைய விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி தடை விதித்தார்களோ, எச்சரிக்கை செய்தார்களோ அத்தகைய விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசிஹத்தும் நற்கட்டளை பிறப்பித்தவனாய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுக்கான அடையாளங்களாக சில அடையாளங்களை சொல்லி கொண்டு வந்தார்கள். அந்த பட்டியலிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய ஒரு விடயம்தான் துபஹருல் ஃபிதன். மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது ஃபித்னாக்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடல் அலைகள் வருவதை போன்று ஃபித்னாக்கள் இந்த சமூகத்தை நோக்கி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் புதிதாக வருகின்ற ஒரு ஃபித்னாவை பார்க்கின்ற பொழுது, ஒரு பாவத்தை பார்க்கின்ற பொழுது அவன் அந்த பாவத்தை பார்த்து ஆச்சரியப்படுவான். இப்படியெல்லாம் ஒரு பாவம் இந்த சமூகத்துக்கு வருமா, இப்படியெல்லாம் ஒரு ஃபித்னா இந்த சமூகம் நேரிட வருமான்னு சொல்லி அந்த மனிதன் அந்த ஃபித்னாவை பார்த்தவன் அச்சப்படுவான். மறுநாள் வருகின்ற பொழுது இன்னொரு ஃபித்னாவை அவன் அடைந்த பொழுது முன்னர் கண்ட ஃபித்னாவை அவன் மறந்து விடுவான். அது சர்வ சாதாரணமாக மாறிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலமானது அதிகமான ஃபித்னாக்களை நாங்கள் முகம் கொள்கின்ற ஒரு காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅரதுல் ஃபிதன், ஃபித்னாக்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்களை நோக்கி எப்படி வரும் என்றால், அதாவது பாய்களின் பின்னல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி பின்னப்பட்டிருக்குமோ அது போன்று தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஃபஅய்யு கல்பின் உஸ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை தனக்குள் உறிஞ்சு கொள்கிறதோ, தனக்குள்ள எடுத்துக்கொள்கிறதோ அந்த உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும். இன்னொரு ஹதீஸில் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இன்னல் அப்த இதா அக்தா ஹதியத்தன், ஒரு மனிதன் ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே நுகிதத் ஃபி கல்பி நுக்தத்துன் சௌதா, அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும். அப்போ அந்த மனிதன் அந்த பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட்டான் என்று சொன்னால் அந்த பாவம் அழிக்கப்பட்டு விடும். அப்படி அவன் மீளவில்லை, அந்த பாவத்தில் தொடர்ச்சியாக அவன் ஈடுபட்டு கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளி போட்டு 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 அந்த உள்ளம் முழுமையாக கருப்பு நிறமான உள்ளமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தையும் சொன்னாங்க. அந்த உள்ளம் எப்படியாப்பட்ட உள்ளமாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு கோப்பையை ஒரு குவளையை நாங்கள் தலைக்கீழாக கவுத்து வச்சோம்னு சொன்னால் அந்த குவளைக்குள்ள எங்களுக்கு எதையும் ஊற்றேலாது. நல்ல பானமாக இருக்கலாம், தேநீராக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், உள்ளே ஊற்றினால் அது உள்ளே செல்லாது. அதே போன்ற அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால், லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கர் முன்கர், அந்த உள்ளம் எந்த நன்மையான விடயத்தையும் தனக்குள் நன்மையாக ஏற்றுக்கொள்ளாது. ஒரு நன்மை அவனுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நன்மை அவன் எடுத்து நடப்பதற்கு கஷ்டப்படுவான், பெரிய சிரமத்துக்குள்ளாவான். அதே ஒரு பாவம் என்று வந்துவிட்டு சொன்னால் அந்த பாவத்தை அவன் பாவமாக கருத மாட்டான். சர்வ சாதாரணமாக அவனுடைய வளமையான டெய்லி லைஃப் ரொட்டீனில் அவன் செஞ்சுட்டு போகிற மாதிரியே அந்த பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே செல்லுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாப்பட்ட ஃபித்னாக்கள், சோதனைகள், பாவங்கள் ஒரு முஸ்லிமுக்கு வருகின்ற பொழுது, ஒரு முஸ்லிம் ஒரு பாவத்தை செய்து விட்டார் என்று சொன்னால், ஒரு முஃமின் ஒரு பாவத்துக்கு ஆளாகி விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த முஃமினுடைய பண்பை எடுத்து சொல்கிறான். எப்படி என்று சொன்னால், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்தை எப்படி சுட்டி காட்டுறான்னு பாருங்க. ஒரு முஃமின் ஒரு மானக்கேடான விடயத்தில் ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது அவர்களுக்கு தனக்குத்தானே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் சொன்னால், பாவம் என்பது எங்களுக்கு நாங்களே செய்து கொண்டுள்ள அநியாயம். இந்த உலகத்தில் எங்களுக்கு அது பெருமையாக தோன்றலாம். இந்த உலகத்தில் 4 பேருக்கு முன்னால் நான் கௌரவமாக ஏதோ ஒரு பெரிய விடயத்தை சாதித்தவன் போல ஒரு பாவத்தை செய்துவிட்டு தோன்றலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்களே அதாவது அநியாயத்துக்கு உள்ளாக்கி விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு முஃமினாக இருந்தால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ذكرுல்லாஹ், அவன் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவான். ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது, ஒரு பாவத்துக்கு ஆளாயினதன் பின்னால நண்பர்களோட சேர்ந்து ஒருவனை பற்றி புறம் பேசுகின்ற பொழுது, நண்பர்களோட சேர்ந்து அல்லது வீட்டில் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சினிமா படத்தை பார்க்கின்ற பொழுது, அல்லது ஏதோ ஒரு பாவத்தில் அவன் ஈடுபடுகின்ற பொழுது, தனிமையில் ஒரு அந்நிய பெண்ணுடன் அவன் தொடர்பில் இருக்கின்ற பொழுது, அவன் உண்மையான முஃமினாக இருந்தான் என்று சொன்னால் ذكرுல்லாஹ், அவனுக்கு அல்லாஹ்வை அவன் நினைவுபடுத்திக் கொள்வான். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவனுடைய அந்த பாவத்துக்காக
அவனுடைய பாவங்களுக்காக, அவன் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் அவன் பாவ மன்னிப்பு தேடுவான்னு சொல்லி அல்லாஹ் தாலா ஒரு முஃமினுடைய பண்பை அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்விடம் மீளுதல் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தாலா அதனைத்தான் எதிர்பார்க்கிறோம். பொதுவாக நாங்கள் ஒரு மனிதனிடம் உதவி கேட்டு போகின்ற பொழுது முதலாவது தடவை கொஞ்சம் மனசில் விரும்பி அவன் ஒரு உதவியை செய்வான். ரெண்டாவது முறை மூணாவது முறை பொறுத்து கொள்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு மனிதனையே நாடி 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 நாங்கள் உதவி கேட்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே நான் அல்லாஹ்வுக்கா உதவி செய்கிறேன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவன் சோர்வடைஞ்சிடுவான். இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ மனுஷன் அளிக்கிறாங்க, இவன் ரெண்டே தான் வந்து உதவி கேட்டுடிக்கிறோம்னு சொல்லி அவனுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு வகையில் மனிதன் ரீதியில் ஒரு வெறுப்பு வந்துடும். ஆனால் அல்லாஹ் தாலாவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அடியானலுக்கு உதவி செய்வதற்கு அவனுடைய கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா யப்சுது யதஹு பில்லைல். அல்லாஹ் தாலா அவனுடைய கைகளை, அவனுடைய கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிறான். எதற்காக நீட்டுகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் பகலிலே செய்த பாவங்களை அவன் நான் செய்த பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடம் மீண்டு, யா அல்லாஹ், நான் பகலிலே என்னுடைய நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது அல்லது தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லது என்னுடைய குடும்பத்துடன் இருக்கின்ற பொழுது இந்த உலக மோகத்துக்கு உள்ளாகி ஒரு பாவத்துக்கு நான் ஆளாகிவிட்டேன், யா அல்லாஹ் அந்த பாவத்தை நீ மன்னித்து விடுன்னு சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் அவனுடைய தேவைகளை கேட்பான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இரவு நேரத்தில் அவனுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு இந்த மனித சமூகத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அதே போல அல்லாஹ் தஆலா பகல் வேளைகளிலும் ஒரு மனிதன் இரவு நேரத்தில் செய்த விடயங்களை அல்லாஹ்விடம் பகல் நேரத்தில் மன்னிப்பு கேட்பான் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பகல் நேரத்திலும் தன்னுடைய கரங்களை நீட்டிக்கொண்டு இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எது வரைக்கும் தெரியுமா? சூரியன் மேற்கில் உதிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். மறுமை நாள் வருகின்ற வரைக்கும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, ஒரு மனிதன் பிறந்து அவனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்கிறான். நீ இரவு நேரத்திலே பாவம் செய்கிறாயா, பகல் நேரத்தில் என் பக்கம் மீண்டு வா. பகலுடைய நேரத்தில் நீ ஒரு பாவத்துக்கு உள்ளாய்விட்டாய் என்று சொன்னால், இரவு நேரத்தை அடைந்தால் நீ என் பக்கம் மீண்டு வா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகம் அவனின் பால் எப்போது மீண்டு வரும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் நாங்கள் உன்னை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுறான். நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு அடியாண்ட நாங்கள் உதவியை கேட்கிற பொழுது ஒரு கட்டத்தில் அவனுக்கு வெறுப்பு வரும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனிடம் கேட்க 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 அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டு கொண்டு இந்த மனித சமூகத்துக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தோஷத்தை எப்படி வர்ணித்து காட்டுகிறான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அஷத்து ஃபர்ஹன் பிதௌபதி அப்தி, அவனுடைய அடியானுடைய பாவ மன்னிப்பு, அவனுடைய அடியான் அவனுடைய இறைவின் பக்கம் மீளுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கடுமையாக சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செய்கிறான் ஒரு பாலைவனத்திலே. எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் பாலைவனத்திலே அவனுடைய உணவுப் பொருட்களையும் அவனுடைய வாழ்வாதாரங்களையும் எடுத்துக்கொண்டு அவன் பிரயாணம் செய்கிறான். பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய அந்த பொதிகளை சுமந்து கொண்டிருந்த ஒட்டகம் காணாமல் போய்விடுகிறது. இப்போ அவன் வாழ்க்கையை வெறுத்து பெய்து நடு பாலைவனத்தில் எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு சொல்லி வழி கூட தெரியாமல் தனிமையில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரம் அவன் அப்படியே சாய்ந்து எழும்புகின்ற பொழுது அவனுடைய ஒட்டகம் அந்த சுமந்து கொண்டிருந்த பொதியுடன் திரும்பி வந்தால் அந்த மனிதன் சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தின் காரணமாக போன உயிர் வந்து விட்டதே என்பதை போன்று, எங்களோட மொழியில் சொல்கிறதா இருந்தால், ஒரு குற்றமோ அல்லது நாங்கள் செய்யாத ஒரு தவறுக்கா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எங்களை தூக்கில் மாற்றத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிறான். கழுத்தில் கைத்தை வச்சு அவங்க இழுக்கிற நேரம் முடிவு வருது, இவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. அப்போ அந்த நிலையில் எங்களோட நிலைமை எப்படி நாங்கள் எப்படி உணர்வோம்? இதே போன்ற ஒரு உணர்வு, இதே போன்ற ஒரு சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய சந்தோஷத்துடைய உச்சக்கட்டம் எப்படின்னு சொன்னால், நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி நான் மறந்துட்டு எந்த நிலைக்கு போகிறான்னு சொன்னால்,
அல்லாஹும்ம அன்த அப்தி வ அனா ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய இரட்சகன் சொல்லி அந்த சந்தோஷத்தின் காரணமாக அவனுடைய பேச்சு கூட திணறி அவன் வார்த்தைகளை மாற்றி சொல்லுகின்ற அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம் வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் மீண்டு செல்கின்ற பொழுது இதை விட அல்லாஹு தாலா சந்தோஷப்படுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து காட்டினார். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்துக்கு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அதாவது அல்லாஹு தாலா இந்த சமூகத்துக்கு அதிகமான சந்தர்ப்பங்களை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். ஆனால் இந்த மனித சமூகம் இந்த உலக மோகத்திலே மூழ்கி, இந்த உலகத்தினுடைய இன்பத்திலே அப்படி மூழ்கி அல்லாஹ்வை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுடைய பாவங்களை எப்படி மன்னிப்பதாக சொல்கிறான் என்றால், அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு மனிதன் அவன் என்னென்ன பெரும் பாவங்களை எல்லாம் செய்வான்னு சொல்லி அல்லாஹு தாலா பட்டியல்படுத்தி கொண்டு வருகிறான். அல்லாஹு தாலா இணை வைப்பது, விபச்சாரம் செய்வது, இது போன்ற பெரிய பாவங்களை ஒரு முஃமின் செய்ய மாட்டான். இருந்தாலும் ஒரு மனிதன் அப்படியாப்பட்ட பாவத்துக்கு உள்ளாகி விட்டார் என்று சொன்னால் அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான், இல்லா மன் ஆமன வ அமில சாலிஹா. யாரை தவிர தெரியுமா? ஒரு மனிதன் இந்த பாவம் எல்லாத்தையும் செய்துவிட்டு அவன் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான், அவன் கொலை செய்கிறான், அவன் களவெடுக்கிறான், அவனுடைய தாய் பெற்றோருக்கு அவன் நோவினை செய்கிறான், அவன் இப்படி எல்லா பாவத்தையும் செய்கிறான். ஒரு தனி மனிதனோடு சம்பந்தப்பட்ட பாவம் அல்லாத அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட பாவங்களை செய்கிறான். இந்த பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு அவன் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறான், அல்லாஹ் தஆலா அவன் நினைவுபடுத்துகிறான், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறான், நல்ல செயல்களில் அவன் ஈடுபடுகிறான். ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அழித்து விடுவான் என்று சொல்லவில்லை. ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுவான். நாம் அதிகமான பாவங்களை செய்கிறோம், அல்லாஹ் மறந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு மனிதன் அவன் உணர்ந்த பாவங்களை, அவன் செய்த பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அல்லாஹ்வின் நாம் மீள வேண்டும் அந்த நல்ல நோக்கத்தோடு அவன் நல்ல அமல்களை செய்கிறான், அதிகமான அல்லாஹ் தஆலா காட்டி தந்த அமல்களில் அவன் ஈடுபடுகிறான், அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம பாவங்கள்லேருந்து மீண்டு அல்லாஹ்விடம் வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக பாவத்தில் ஈடுபட்டு யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு என்பது தௌபா அல்ல. முதலாவது நிபந்தனை, ஒரு மனிதன் ஒரு பாவத்தில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய முடிவு அந்த பாவத்தை நான் விட்டு விடுகிறேன் முடிவாக இருக்க வேண்டும். ஒரு ஆள் சிகரெட் அடிச்சுட்டு பள்ளிக்கு வராரு, மக்ரிப தொழுகிறாரு, யா அல்லாஹ் நான் சிகரெட் அடிச்சா மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு மரா பெய்த்து சிகரெட் அடிச்சுட்டு மரா இஷாக்கு வராரு, தொடர்ச்சியாக பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறார். இது அல்ல தௌபா என்பது. முதலாவது நிபந்தனை, ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் மீள வேண்டும் என்று இருந்தால் அவனுடைய முடிவு உறுதியான முடிவாக நான் இந்த பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று இருக்க வேண்டும். இந்த பாவத்துடைய சூழலில் இருந்து நான் சென்று விட வேண்டும் என்று இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதன் பாடசாலையில் ஒரு மாணவன் ஒரு வீட்டு வேலை செய்யாமல் வாரன்னு சொன்னால் முதலாவது நாள் ஆசிரியர் மன்னிப்பாங்க, இரண்டாவது நாளும் வாரான், மன்னிப்பதற்கு வாய்ப்புக்குது. அவன் தொடர்ச்சியாக இதையே பழக்கமாக வைத்துக்கொண்டு என்னை மன்னிச்சிருங்க 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 மன்னிப்பு கேட்டால் அவன் திருந்துவதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை. நாங்கள் யாரை ஏமாற்ற பார்க்கிறோம்? அல்லாஹ் தஆலாவிடம் நாங்கள் மீள வேண்டும் என்று சொன்னால், யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை முற்றுமுழுதாக விட்டு விடுகிறேன், விடுவதற்கு முயற்சி செய்கிறேன், நான் இந்த பாவத்தில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய முடிவில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அதே போல் எங்களுடைய சூழல், அந்த பாவத்துக்கான சூழல் எங்களுக்கு ஏற்படுத்தி தருதுன்னு சொன்னால் அந்த சூழலை விட்டு நாங்கள் விலகணும். இன்றைக்கி சில அடிக்ஷன் கேஸுகள் வரும், ட்ரக் அடிக்ஷன் கேஸு. இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் அதிகமான இளைஞர்கள் பாடசாலையில் தரம் 10, 11, 12 படிக்கக்கூடிய இளைஞர்கள். இவங்களை கேட்டோம்னு சொன்னால் அவங்களுக்குரிய சூழல் ஒழுங்கான சூழலாக இல்லை. நான் என்னத்தான் விடணும்னு நினைச்சாலும் என் நண்பர்களோட சேர்ந்ததன் பின்னால், நான் கிரவுண்டு கிரிக்கெட் விளையாட போனதன் பின்னால் அந்த நண்பர்கள்
கொஞ்சம் ருசிச்சு பாருன்னு சொல்லி தந்ததன் பின்னால் நான் மீண்டும் அதுக்கு அடிமைப்பட்டுரு. எனக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு, சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். ஒரு மனிதன் 99 கொலைகளை செய்கிறான். 99 கொலைகளை செய்துவிட்டு அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து தான் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு வணக்கசாலியிடம், ஒரு அறிஞரிடம் சென்று, நான் 99 கொலைகள் செய்துவிட்டேன், என்னை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானான்னு சொல்லி கேட்கிறான். அந்த அறிஞர் அவருடைய ஆவேசப்பட்ட அந்த கருத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடுறார். வந்த கோபத்தில் அந்த மனிதனையும் இவர் கொலை செஞ்சிடுறார். மொத்தமாக 100 கொலை. இப்போ மீண்டும் அவர் குற்ற உணர்ச்சி வருது. நான் தவறுக்கு மேலே தவறு செஞ்சு கொண்டே இருக்கிறேன். இதிலிருந்து மீள வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்னொரு அறிஞர்கிட்ட போய் கேட்குறார். அந்த அறிஞர் சொல்கிறார், அல்லாஹ் தஆலா ஒன்று மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லாஹ் தஆலா ஒன்று மன்னிப்பான். இருந்தாலும் ஒரு நிபந்தனை. அந்த அறிஞர் இவருடைய சூழலை உணர்கிறார். இந்த சூழல் தான் உன்னை தவறு செய்ய வைக்குதுன்னு சொன்னால், நீ இந்த ஊரில் இருந்து வெளியேறி நன்மைகள் செய்யக்கூடிய அந்த ஊருக்கு நீ போக வேண்டும். ஆபிதிகள் வாழக்கூடிய அந்த ஊருக்கு நீ போக வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு நீ போக வேண்டும். இப்போ இந்த மனிதன் இந்த ஊரில் இருந்து ஆபிதிகள் வணக்கசாலிகள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பிரயாணம் செய்து போகிறார். செல்லுகின்ற வேளையில் இடையில வச்சு அவருடைய ரூஹ் பறிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய கதிர். நாம் நினைப்போம், நாம் பாவத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய கடையில் ஹராமாக்கப்பட்ட இந்த சிகரெட்டை நான் விற்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாடசாலை நேரங்களில் நான் பாடசாலைக்கு போனேன்னு சொன்னால் மாணவர்களுக்கு கற்பித்து கொடுக்காமல் 40 நிமிடங்கள் பாடம் நடத்த வேண்டும்னு சொன்னால் 20 நிமிடம் பாடம் நடத்திவிட்டு ஏனைய நேரங்களில் நான் என்னுடைய ஃபோனை நோண்டிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தினுடைய விடயத்திலே நான் பொடுப்போக்காக இருக்கிறேன், இப்படியாப்பட்ட பாவங்களை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பாவங்களை எல்லாம் நான் விட்டுவிட்டேன் சொன்னால் எனக்கு நஷ்டம் வந்துவிடும், என்னுடைய கடையில் விற்கக்கூடிய சிகரெட்டை நான் நிப்பாட்டி விட்டேன் சொன்னால் கடைக்கு வருபவர்கள் எனக்கு வியாபாரம் இல்லாமல் சென்று விடும், என்னுடைய பாடசாலையிலே நான் உரிய முறையில் பாடங்களை நடத்தினேன்னு சொன்னால் டியூஷனுக்கு பொடியமாறு வாரது குறைஞ்சி போயிடும். இப்படி சொல்லி நாங்கள் நினைக்கிறோமா? அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸின் மூலம் எனக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். அல்லாஹ் தஆலாவின் மீது நீங்கள் தவக்குல் வைத்தால் அவன் உங்களை கைவிட மாட்டான். இந்த மனிதனுடைய நோக்கம் நான் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு நல்ல ஊரை நாடி போகிறாரு. இடையில வச்சு அவர் உயிர் பறிக்கப்படுவது. மலக்குமார்கள் இப்போ 2 பாவத்துடைய ரூஹை எடுக்கக்கூடிய மலக்கும் நன்மையை எடுக்கக்கூடிய மலக்கும் வருகிறார்கள். இருவருக்கும் இடையில் தர்க்கம் போது அல்லாஹ் தஆலா இன்னொரு மலக்கை அனுப்புகிறான். அளந்து பார்க்குமாறு சொல்கிறான். எந்த ஊருக்கு நெருக்கமாகிறானோ அதுதான் அவருடைய முடிவுன்னு சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அவர் விட்டு வந்த ஊருக்கு கட்டளையிடுகிறான், அந்த மனிதனை விட்டு தூரமாகி விடு. அவர் எந்த ஊரை நாடி செல்கிறாரோ அந்த ஊருக்கு கட்டளையிடுகிறான், அந்த மனிதனை நெருங்கி விடு. அல்லாஹ் தஆலாக்கு இப்படி ஒரு வேலை தேவையா? மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கருணையை பாருங்கள். என்னை நாடி என்னுடைய அடியான் வந்துவிட்டான் என்று சொன்னால் அந்த அடியானுடைய எதிர்பார்ப்பை நான் ஒரு நாளும் அநியாயம் இழைத்து விட மாட்டேன். அந்த மனிதன் திருந்தி தான் செய்த குற்றங்களை உணர்ந்து அல்லாஹ்வின் பால் நான் மீள வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் அல்லாஹ்வை நாடி வருகிறான் என்று சொன்னால், என்னிடம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருந்த அந்த அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எங்களுடைய வியாபாரத்தில் ஹராம் கலப்படமாக இருக்குது, அல்லாஹ்வுக்காக நான் இந்த ஹராத்தை நீக்கி விடுகிறேன், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். எங்களுடைய தொழில்களிலே எங்களுடைய ஏனைய விடயங்களிலே ஹராம் கலந்து இருக்கின்றது, அல்லாஹ்வுக்காக இந்த ஹராத்தை நான் விட்டு விடுகிறேன், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க 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 அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதிகமான ரஹ்மத்துகளை அதிகமான நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அள்ளி தந்து கொண்டே இருப்பான். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீளுகின்ற பொழுது நாங்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்றைக்கி சொல்கிறோமா இல்லையா? ஒரு ஆள் வந்து, ஹாஜியார் நீங்கள் ஒரு ஹராத்தை செய்கிறீங்க, ஹாஜியார் நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னதன் பின்னால் நம்ம செய்கிற பாவத்தை நம்ம உணர்ந்து அவர் சொல்கிறது சரித்தான நாம் நினைக்கிறோமா, அல்லது நீங்கள் மட்டும் என்ன பெரிய உத்தமனான்னு சொல்லி கேட்குறோமா? நாங்கள் அல்லாஹ்விடம் சரணடைந்து விட வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்தேன்,
யா அல்லாஹ் நான் என்னுடைய குடும்பத்தை பொறுப்பில்லாமல் நடத்திவிட்டேன். யா அல்லாஹ் நான் தனிமையாக இருக்கின்ற நேரம் ஒரு ஆபாசமான விடயத்தில் ஈடுபட்டு விட்டேன். யா அல்லாஹ் நான் தனிமையாக இருக்கின்ற நேரம் உன்னை அஞ்சாமல் என்னுடைய வியாபாரத்தில் ஹராத்தை கலப்படம் செய்து விட்டேன். அல்லாஹ்விடம் நாங்கள் சரணடைய வேண்டும். ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளையை மீறினாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். இப்லீஸ் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டதன் பின்னால் அந்த கட்டளையை மீறியது மாத்திரமல்லாமல் அவனுடைய தப்பை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ்விடம் தர்க்கம் புரிந்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குற்றத்தை உணர்ந்ததன் பின்னால் ரப்பனா இன்னனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்து விட்டோம், நீ எங்களுக்கு கருணையை காட்டி மன்னிப்பு தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் அநியாயக்காரர்களில் ஆளாகி விடுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் சரணடைந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தினார். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் அல்லாஹ்விடம் மீளுவதாக இருந்தால் எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடம் நானும் நீங்களும் சரணடைவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஒரு அழகான வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை விழித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த சமுதாயத்திடம் சொல்லுமாறு சொல்கிறான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. ஒரு அழகான வசனம். அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை பார்த்து யா இபாதி என்று சொல்லி அழைக்கிறான். எப்படியாப்பட்ட அடியார்கள், என்னுடைய அடியார்களை அல்லாஹ் தஆலா அழைக்கின்ற அந்த அடியார்கள் எப்படியாப்பட்ட அடியார்கள்? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக்க கூடிய என்னுடைய அடியார்களே. எங்களுக்கு ஒருவன் ஒரு அநியாயம் செய்து விட்டார் என்று சொன்னால், எங்களுக்கு ஒருவன் ஒரு துரோகம் செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதனை நாங்கள் ஏசுவோம், திட்டுவோம், துரோகி என்று சொல்வோம், எதிரி என்று சொல்வோம், நன்றி கெட்டவன் என்று சொல்வோம். அல்லாஹ் தஆலா அவனை நன்றி மறந்து வாழ்ந்தவர்களை நன்றி கெட்டவர்கள் என்று அழைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ரிஸ்குகளை தந்து, வாழ்வதற்கு நல்ல வாழ்வாதாரத்தை தந்து, அனைத்து வசதிகளையும் செய்து தந்து, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தந்து, இப்படியாப்பட்ட அனைத்து அருட்கொடைகளை தந்ததன் பின்னாலும் அவனுக்கு மாறு செய்கின்ற இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா எப்படி அழைக்கிறான் என்றால், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டு பாவங்களிலும் உலக மோகங்களிலும் மூழ்கி இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் ஒருபோதும் குறைத்து இடை போடாதீர்கள். இவ்வளவு தான் சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, எல்லாம் போடாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களை, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். நீங்கள் அல்லாஹ்வை நாடி வந்தால், என்னை நாடி வந்தால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நீ உன்னுடைய குடும்பத்துடைய விடயத்தில் அநீதி இழைத்திருக்கலாம், நீ ஹராத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஐவேளை தொலையை தொழாமல் இருந்திருக்கலாம், உனக்குரிய ரிஸ்கை நான் தந்திருப்பேன், உனக்குரிய வாழ்வாதாரத்தை நான் தந்திருப்பேன், எல்லா வசதிகளையும் தந்திருப்பேன். நீ இத்தனை வருடங்களாக 40, 50, 60 என்ற வருடங்களாக என்னை மறந்தவனாக இந்த உலகத்தில் நீ ஒரு நன்றி கெட்டவனாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன். நீ என்னை நாடி வந்தா என்று சொன்னால், யா அல்லாஹ் நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், யா அல்லாஹ்
நான் உன்னை நாடி வருகிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் மன்றாடி அவனுடைய பாவத்தை அவன் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மீளுவானாக இருந்தால் எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸியிலே, என்னுடைய அடியான் என்னை பற்றி நினைவுபடுத்தினான்னு சொன்னால் நானும் அவனை நினைவுபடுத்துவேன். என்னை நோக்கி அவன் ஒரு முலம் வந்தான்னு சொன்னால் நான் அதை விட இன்னும் கொஞ்சம் கூடிய வருவேன். என்னை நோக்கி அவன் விரைந்து வந்தான் என்று சொன்னால் என்னுடைய அடியானே உன்னை நோக்கி நான் ஓடி ஓடி வருவேன். அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அழைக்கிறான். அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் இரவினுடைய 3வது பகுதியிலே வந்து என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள், என்னிடம் உங்களுடைய தேவையை கேட்பவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான் என்று சொன்னால் இந்த மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹ் தஆலா கொண்டிருக்கின்ற அந்த கருணை, அக்கறை, நீங்கள் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. இந்த உலகத்துடைய அற்ப இன்பங்களுக்குள், அற்ப மோகத்துக்குள் நீங்கள் மூழ்கிவிடக் கூடாது. என்னுடைய அடியார்களே, என் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அழைத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால், மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, செவிடர்களாக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை காணாமல் குருடர்களாக இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா விசாரணையுடைய நாளிலே ஒட்டுமொத்த மக்களையும் வைத்து விசாரிக்கின்ற பொழுது எதுவும் சொல்ல முடியாமல் எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு நானும் நீங்களும் அல்லாஹ்விடம் பாவிகளாக முன்னே நின்றோம் என்று சொன்னால் என்னுடைய உங்களுடைய நிலைமைகளை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய இளைஞர்கள், என்னை போன்ற இளைஞர்கள் இன்றைய உலக மோகத்திலே மூழ்கிக்கொண்டு பெற்றோர்கள் அவர்களுடைய அனுபவத்தில் எடுத்து சொல்கின்ற நல்ல விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல், நல்ல விடயங்களை யாராவது உபதேசமாக சொன்னால் பூமர் என்று சொல்லி அவர்களை தட்டி கழித்துக் கொண்டு இந்த உலக மோகத்திலே, இந்த உலகத்துடைய இன்பத்திலே மூழ்கி கொண்டு ஏதோ ஒரு ஆபாசமான விடயத்தை செய்தால்தான், ஏதோ ஒரு மானக்கேடான விடயத்தை செய்தால்தான், ஏதோ ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டால்தான் நான் ஒரு பெருமை கொண்டவனாக உணர்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்கு மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே அதிகமான இளம் ஜனாசாக்களை நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடன் இருந்தவர்கள், எங்களுடைய முகநூலிலே நண்பர்களாக இருந்தவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு தெரியாதவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு இளைஞர்களுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு கொண்டும் அல்லாஹ்வின் பக்கம் மீளாமல் அவன் இந்த மனித சமுதாயத்தை அழைக்க 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 அவனை மறந்தவனாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமை நாளிலே கை செய்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நாளை மறுமை நாளிலே யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா வமா அமிலத் மின் சூ. நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த இந்த உலகத்திலே செய்த நன்மையான காரியங்கள் அவனுக்கு வழங்கப்படும். அதே போல அவன் செய்த கெட்ட காரியங்கள், பாவங்களும் அவனுக்கு எடுத்து காட்டப்படும். அவன் அந்த நேரத்தில் என்ன உணர்வான் தெரியுமா? இந்த பாவங்களை எல்லாம் விட்டு, இந்த பாவமான காரியமெல்லாம் என்னை விட்டு தூரமாக இருந்திருக்க கூடாது என்று சொல்லி ஒரு மனிதன் நினைப்பான். அவனுடைய ஏடு அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு என்னாச்சு? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா. ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்கல, ஒரு பெரிய விஷயத்தை கூட விட்டு வைக்கல. பெரிய விடயம், சின்ன விடயம், நான் செய்த எல்லா காரியங்களும் இந்த ஏட்டிலே பதிய செய்யப்பட்டிருக்கின்றது, எனக்கு வந்த கேடே என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாவி நாளை மறுமை நாளில் அலைந்து கொண்டிருப்பான்னு சொன்னால் எந்த பயனும் இல்லை சகோதரர்களே, எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடி எங்களுக்கு அவகாசமாக என் பக்கம் நீ மீண்டு வா, மீண்டு வான்னு சொல்லி அழைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் பேய்த்து, ரப்பி இன்னி அதன்து தம்பன் ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ், நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், நான் மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுன்னு சொல்லி ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பான். அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த மனிதன்
அவனுக்குன்னு சொல்லி ஒரு இரட்சகன் இருப்பதாக அவன் நம்பியிருக்கிறான். இந்த மனிதன் அவனுடைய ரப்பாகிய நான் அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுவேன், அவனுடைய பாவத்தை நான் பொறுப்பேற்பேன் என்று சொல்லி அவன் என்னை நாடி வருகிறான் என்று சொன்னால் நான் அவனை மன்னித்து விடுகிறேன். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். மீண்டும் அந்த மனிதன் இன்னொரு பாவத்தை செய்துவான். மீண்டும் அல்லாஹ்விடம் வருவான், யா அல்லாஹ், நான் ஒரு பாவத்தை செய்தேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் மீண்டும் அதே போன்று சொல்லி அவனுடைய பாவத்தை மன்னிப்பான். மீண்டும் வருவான், மீண்டும் மன்னிப்பான், மீண்டும் வருவான், மீண்டும் மன்னிப்பான். 4 முறை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மனிதன் அவன் வேண்டியதை செய்யட்டும், அவன் நாடியதை அவன் செய்யட்டும். அவன் மன்னிப்பாக என் பக்கம் வந்தால், என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்று சொல்லி என்னை நாடி வந்தால் அவனை நான் கைவிட மாட்டேன். உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன், இந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாழ்வதற்கு தரக்கூடிய ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடி, ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமும் என் அடியானே என் பக்கம் திரும்பி வான்னு சொல்லி எங்களுக்கு அவகாசம் அழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் ஒரு நாள் கிடைச்சதுன்னு சொன்னால் நாம் இன்றைக்கு எப்படி உழைக்கிறது, இன்றைய தினம் நாங்கள் எப்படி கழிக்கிறது, இன்றைய தினத்தை நாங்கள் எப்படியெல்லாம் கழிக்க முடியும்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த திட்டங்களில் ஏதாவது ஒரு மூலையிலாவது நான் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் இருக்கிறது. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மரணம் எங்களை துரத்தி வந்து கொண்டே இருக்கின்றது. நான் இந்த மிம்பரிலிருந்து இறங்குவதற்கு முன்னால் நாம் மரணித்து விடலாம். இந்த பள்ளியிலே ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் இருப்பவர்கள் மரணித்து விடலாம். ஆனால் அது வரைக்கும் அல்லாஹ் தஆலா தருகின்ற நேரம் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்கான அவகாசம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எங்களால் முடிந்த அளவுக்கு பாவங்களை விட்டு விலகி, அப்படியும் இல்லை மனிதன் என்ற ரீதியில் நாங்கள் பாவத்துக்கு உள்ளாகிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் மன்றாடி, அல்லாஹ்விடம் சரணடைந்து அந்த பாவத்தின் பக்கம் நான் மீண்டும் செல்ல மாட்டேன் என்று சொல்லி உறுதியான முடிவோடு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போமாக. எனவே இன்றைய தினத்தில் இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதே போல நாளை மறுமை நாளிலும் அவனுடைய கருணை கொண்ட அந்த சமூகத்தில் அவன் யாருக்கெல்லாம் சுவனத்தை கொடுப்பானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தல் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாத்.